கனிமொழி அக்காவாக இருக்கட்டும், வாசிகை அக்காவாக இருக்கட்டும், மகளிர் குல மாணிக்கங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எங்கள் அண்ணனை வந்து பேசுகிறீங்க. நாம் தமிழ் எங்கள் அண்ணன் எல்லாரையுமே அக்காவாகவும் தங்கச்சியாகவும் அம்மாவாகவும் பார்க்கக்கூடியவர். அதனால தான் நாங்கள் இந்த கட்சியில் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ணனுடைய பின்னில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். விஜயலட்சுமின்றவ வந்து கர்நாடகாவில் எத்தனை நடிகர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறா, எத்தனை பேரை வந்து அவதூறு படுத்திருக்கிறா, அவமானப்படுத்தியிருக்கிறா அப்படின்ற ஒரு லிஸ்ட் எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து போட்டார்னா நீ எதுக்கடி நீ பணத்தை வாங்கின? முதல்ல பணத்தை வாங்கிட்டு விலை மாதர் மாதிரி நீ எதுக்கு நீ வந்து இப்போ பேசிக்கிட்டு அப்படி கத்திக்கிட்டு எனக்கு கற்பு போயிடுச்சு அப்படின்ற யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட போய் வாழ்ந்துக்கலாம். இதுதானே உங்களுடைய ஈவேராவுடைய கொள்கை, ஈவேராவுடைய பெண்ணுரிமை. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய மகளிரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. விஜயலட்சுமின்ற ஒரு நாங்கள் வந்து ஒரு பொம்பளை வந்து நாங்கள் அவளை வந்து ஒரு கேரக்டராகவே நாங்கள் மதிக்கலை. கர்நாடகாவில் நீ எத்தனை ஆக்டர் கூட நீ வந்து இருந்த அந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டுட்டுமா? அதே மாதிரி முக்தாராக இருக்கட்டும், முக்தார் வந்து எங்கள் கையில் மாட்டினா அவன் செருப்படி வாங்குவான். தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பேசணும்னா நாரி போயிடும். அதனால வந்து அமைதி காத்துக்கிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நீயே ஒரு திருடி, நீ எத்தனை பேர்கிட்ட படுத்தியோ நீ வந்து எங்கள் அண்ணன் மேலே வந்து நீ வந்து புகார் கொடுத்துருக்குற. அந்த புகாரை நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வன்புணர்வனா என்னன்றதுக்கான உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? எதுக்கு எங்க அண்ணனை போட்டு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? கனிமொழி அவர்கள் வந்து சீமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறாரு சீமானு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அரசியல் இருக்கிறது தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் திமுகவில் இருக்கிற மகளிர்களாக வந்து சீமான் கூட இருக்கிற பெண்கள் எப்படி தான் அவர் கூட இருக்கிறாங்க, எப்படி அந்த கட்சியில் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படிக்கா பார்க்குறீங்க? நாம் தமிழர் சார்பாக நாங்கள் இது மகளிர் பாசறையிலிருந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது திருமதி கனிமொழி அவர்களும் வாசிகை அவர்களும் ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் பேசின வந்து வீடியோக்கள் நாங்களும் பார்த்தோம். நாங்கள் அக்கா கிட்ட நாங்கள் ஒன்று கேட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் திமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறீங்களே, எந்த இடத்துலையாவது பெண்களை வந்து அண்ணன் வந்து அவதூறாக பேசியிருக்கிறாரா? அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது தன்னால் வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் வந்து வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வீடியோ கால் போட்டு 200க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டு தன்னையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நாங்கள் வந்து அமைதி காத்து போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய அண்ணன் வந்து வழியில் எதையுமே வந்து நீங்கள் பேசாதீங்கம்மா, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு எங்ககிட்ட சொன்னதுனால நாங்கள் வந்து அமைதி காத்து போய்கிட்டு இருக்கிறோம். அவளை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியாது? விஜயலட்சுமியை பற்றி என்ன விஷயம் தெரியாது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அண்ணன் மேலே நீங்கள் வந்து பாலியல் புகார்னு ஒரு சட்டத்தில் ஒரு இது கேஸ் போயிடுச்சு அப்படின்னாலே ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி யாருமே வந்து அரசியல் ரீதியாக வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாருமே திமுக சேர்ந்த அத்தனை பேருமே அண்ணனை வந்து தனிப்பட்ட முறையில் பாலியல் ரீதியான பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து நீங்கள் அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாலியல் ரீதியான அவதூறு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அண்ணன் வந்து 15 வருஷமாக வந்து அமைதி காத்து அந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம பேசக்கூடாது, அவள் பண்ணினதை நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தார். நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமே, பொறுமை காத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து இந்த வார்த்தையை சொன்னார். அண்ணன் சொல்கிற வார்த்தையை தான் நாங்களுமே சொல்கிறோம். ஒரு பொண்ணு விருப்பப்படாமல் அவள் வந்து படுத்து இருக்காமல் எந்த ஒரு ஆண்மகன் வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்படையாக சொல்லிட்டார். பெண்கள் குலத்துக்கே வந்து அவமானம் அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. ஏதாவது நீங்கள் இப்போ குழந்தைகள் ஒரு 9வது வயசு குழந்தை 9வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்போலாம் வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? இல்லை ஏதாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா? அக்கா வாசிகை அவர்கள்ட்டையும் நாங்கள் கேட்குறோம், சுதா அவர்கள்ட்டையும் கேட்குறோம், ஜோதிமணி அவர்கள்ட்டையும் கேட்டோம். நீங்கள் இவ்வளோ நாள் பொங்காத உங்கள் பொங்க இப்போ அண்ணா சீமான் மீது பொங்குவதற்கான காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம கல்லூரியில் நடந்த ஒரு மாணவியோடைய
வன்கொடுமைக்கு இதுவரைக்குமே உங்கள் திமுக பிரமுகர் அவர் வந்து உள்ளே இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போதே, என்ன நீங்கள் வழக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, என்ன அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அப்போல்லாம் வந்து அது மகளிராக தெரியலையா, எதுக்காக இருட்டில் அந்த டைமில் வந்து மாணவி போகலாம், அதனால தான் இந்த வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லையுமே வந்ததே திமுக பிரமுகரை சேர்ந்த ஒருத்தர் தான் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு அந்த சார் வந்து எங்களுக்கும் தெரியும் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியிடுங்க, அப்போ தெரியும்ல உங்களுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் மகளிருக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் நடிக்காதீங்க அக்கா, நான் அதுதான் சொல்கிறோம் சரிங்களா. கனிமொழி அக்காவாக இருக்கட்டும், வாசிகை அக்காவாக இருக்கட்டும், மகளிர் குல மாணிக்கங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எங்கள் அண்ணனை வந்து பேசுகிறீங்க. நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே அனுசரிச்சுக்கிட்டு போகிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எல்லோரும் வெளியில் வந்துடணும். எங்கள் அண்ணன் மேலே நீங்கள் என்ன தவறுதல் கண்டீங்க? எங்கள் அண்ணன் எல்லாரையுமே அக்காவாகவும் தங்கச்சியாகவும் அம்மாவாகவும் பார்க்கக்கூடியவர். அதனால தான் நாங்கள் இந்த கட்சியில் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அண்ணனுடைய பின்னில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். விஜயலட்சுமின்ற ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் வந்து அரசியல் ஆக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விஜயலட்சுமின்றவ வந்து கர்நாடகாவில் எத்தனை நடிகர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறா, எத்தனை பேரை வந்து அவதூறுப்படுத்தியிருக்கிறா, அவமானப்படுத்தியிருக்கிறா அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு எங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? விஜயலட்சுமியை வந்து பேசுகிறீங்க. விஜயலட்சுமி ஒரு பொது மேடையில் வந்து ஒரு வீடியோக்களில் வந்து நான் இப்படி இருந்தேன்னு எந்த பொண்ணு சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்கள். அவள் வந்து வேணுமென்றே அவமானப்படுத்தணும் அப்படின்ற திமுக காரங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. அதே மாதிரி பணம் வந்து போட்டான்னா நீ எதுக்கடி நீ பணத்தை வாங்கின? முதல்ல பணத்தை வாங்கிட்டு விலை மாதர் மாதிரி நீ எதுக்கு நீ வந்து இப்போ பேசிக்கிட்டு அப்படி கத்திக்கிட்டு எனக்கு கற்பு போயிடுச்சு அப்படின்ற என்ன உனக்கு கற்பு இருந்துச்சு? 7 முறை நீ அபாஷன் பண்ண, எவன்கிட்ட நீ போய் படுத்து அபாஷன் பண்ணுன சொல்லு. இதெல்லாம் வந்து நாங்கள் பேசாமல் அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எதுக்காகனா எங்களுடைய அண்ணனுடைய வழியில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம், எதுவும் பேச விடலை எங்கள் அண்ணன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கே வந்து ஒரு அவமரியாதை அப்படின்னும் போது நாங்கள் பேசி தான் ஆவோம். இந்த மாதர்குல மாணிக்கங்கள் எல்லாருமே இன்றைக்கி வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு நாளுமே வந்து பாலியல் வன்கொடுமை சின்ன குழந்தைங்கள்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்போல்லாம் உங்களுக்குலாம் துடிக்கலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஈவேரா மண்ணு தானே சொல்கிறீங்க, ஈவேரா உங்களுடைய தலைவர் தானே, லிவிங் டுகெதர் உங்களுக்கு தானே. மதிவதனியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பெண்ணுரிமை பேசுகிறவங்களாக இருக்கட்டும், பெண்ணுரிமை வந்து என்ன பேசுகிறீங்க? ஒருத்தர் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா அவனை விட்டுடலாம், யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட போய் வாழ்ந்துக்கலாம். இதுதானே உங்களுடைய ஈவேராவுடைய கொள்கை, ஈவேராவுடைய பெண்ணுரிமை. அப்புறம் நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் என்ன சட்டமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீதித்துறையா? நீதித்துறையில் ஒரு வழக்காடிக்கிட்ட இருக்கும்போது கடைசி கட்டம் என்ன அப்படின்றத தெரியறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் மேலே வந்து நீங்கள் அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை நாம் தமிழர் மகளிர் இது சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய மகளிரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. யாராக இருக்கட்டும், இதுவரைக்குமே கண்டன குரல் எதுலையாவது நீங்கள் பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கான ஒரு கண்டன குரலாக இருக்கட்டும், ஒரு அறிக்கையாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் விட்டுருக்கிறீங்களா? விஜயலட்சுமியோடைய விஷயத்தில் மட்டும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அரசியல் ஆக்காதீங்க. விஜயலட்சுமின்ற ஒரு நாங்கள் வந்து ஒரு பொம்பளை வந்து நாங்கள் அவளை வந்து ஒரு கேரக்டராகவே நாங்கள் மதிக்கலை. அவன் வந்து எதை எங்கள் அண்ணன் சொல்லுவார், அவள் எதை கத்திக்கிட்டு போகிறா விடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். அவன் என்ன பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க. உன்னை எத்தனை பேர் பண்ணுவாங்க? கர்நாடகாவில் நீ எத்தனை ஆக்டர் கூட நீ வந்து இருந்த அந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டுட்டுமா? நாங்கள் மகளிர் வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்க, தலை குனிகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நாங்கள் வந்து அவ்வளோமே பொறுத்துக்கிட்டு நாங்கள் வெறி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் வெறி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து கல்லூரியில் நடந்த ஒரு பாலியல் வழக்குக்கு வந்து என்ன வந்து ரிசல்ட்டுன்னே தெரியல. அதெல்லாம் அப்படி உங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்தால் அப்படியே அமைக்கி மூடிடுறீங்க சரிங்களா. ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 150 மாணவிகளை வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க கரூர் மாநகரத்தில். அக்கா வாசிகை அவர்களே, உங்களுக்கு இது தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை வன்கொடுமை நடக்குது, எத்தனை கொலைகள் நடக்குது, எதுக்குமே வராத நீங்கள் இப்போ வந்து எனக்கு மகளிர் எல்லாம் கேவலமாக பேசிட்டாங்க, கட்சியிலேருந்து மகளிர் விலகி வந்துடணும் அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, என்ன ஆதாரம் இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து இது ஒருமித்த குரலாக நாங்கள் வந்து கண்டிப்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துவோம். மேலும் எங்களுக்கு வந்து இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், வெளியில் ஒன்று போடுறாங்க, உள்ள ஒரு இது வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி முக்தாராக இருக்கட்டும், முக்தார் வந்து எங்கள் கையில் மாட்டினா அவன் செருப்படி வாங்குவான். அவன் வந்து அண்ணனை வந்து மிக தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் வீட்டில் மட்டும்தான் பெண்கள் இருக்கிறாங்களா? எங்கள் அண்ணியை
எவ்வளோ தரக்குறவா பேசுகிறான். எங்கள் அண்ணியோட அதே மாதிரி எங்கள் அண்ணனுடைய அம்மாவை வந்து பேசுகிறா, விஜயலட்சுமி பேசுகிறா, வீரலட்சுமி பேசுகிறா. இதுக்கெல்லாம் உங்களுடைய கண்டன குரல்கள் வந்து வராதா? அவங்கெல்லாம் வந்து பெண்கள் கிடையாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள்லாம் அமைதி காத்து போய்கிட்டு இருக்கிறோம். எங்களை வந்து வன்முறையை தூண்டுற விதமாக நீங்கள் பண்ணுறீங்க. பெண்கள் வந்து வன்முறை எடுக்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி பேசுகிறீங்க? எந்த வந்து வீடியோக்கள்லையுமே வந்து நாம் தமிழர் பெண்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையுமே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பேசணும்னா நாரி போயிடும். அதனால வந்து அமைதி காத்துக்கிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணனுடைய பேச்சில் வந்து இதோட வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க. அது வந்து நீதித்துறை பார்த்துக்கும். ஏன்னா அவள் எவ்வளவு வந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறா. எலெக்ஷன் டைமில் வருவா, பணம் வாங்குவா, மறுபடியும் போயிடுவா, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவா. நீ அழுது 50,000 பணம் போட்டாங்க, 50,000 பணம் போட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குற. அப்புறம் வந்து அண்ணன் வந்து இத்தனை லட்சம் ரூபாய் என்கிட்ட வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்கிற. நீயே ஒரு திருடி. நீ எத்தனை பேர்கிட்ட படுத்தியோ. நீ வந்து எங்கள் அண்ணன் மேலே வந்து நீ வந்து புகார் கொடுத்துருக்குற. அந்த புகாரை நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீதித்துறை என்ன சொல்லுது அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் பாலியல் குற்றவாளியா? அண்ணன் சொல்கிறத நாங்களும் சொல்கிறோம். அவள் என்ன நேற்று குச்சில் உட்காந்து தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் அவளை வந்து ஏதாவது பண்ணுனாங்களா? வன்புணர்வு பண்ணுனாங்களா? வன்புணர்வுனா என்னன்றதுக்கான உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? எதுக்கு எங்கள் அண்ணனை போட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க? எதுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? எல்லா பெண்களையும் வச்சு பேசினாருன்னு சொல்கிறீங்க. எங்கே ஏதாவது ஒரு வீடியோ எடுங்க பார்க்கலாம். எந்த பெண்களை வச்சு பேசினாரு? விஜயலட்சுமியை மட்டும்தான் பேசுகிறாரு. விஜயலட்சுமி மட்டும்தான் நாங்களும் பேசுவோம். விஜயலட்சுமி இதோட நீ நிறுத்திக்கோ. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீ வந்து என்னை வந்து ஏதோ வடிவேலோடைய காமெடியில் வந்து என்னை கைப்பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீ வந்துக்கிட்டு இருக்கிற. கைப்பிடிச்சிட்டானா உடனே வந்து அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது தூண்டுதல் பேரில் நீ வந்துக்கிட்டு இருக்கிற. பணத்துக்காக போகிறவளுக்கும் வந்து பத்தினிக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் வந்து விஜயலட்சுமியை வந்து நீங்கள் வந்து தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு திமுக காரவங்களாக இருக்கட்டும், இந்த மகளிர் குல மாணிக்கங்களாக இருக்கட்டும், நீங்கள் அக்காங்க நீங்கள் நிறுத்திக்கோங்க. எங்களுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.